நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். அஜிதா ஆக்னல் அவங்கள பற்றி வீடியோஸ்லாம் வந்து போட தேவையில்ல, அவங்கள பற்றியே பேச தேவையில்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நடந்திருக்க ஒரு சம்பவம் அப்படின்றது வந்து அஜிதா ஆக்னலுக்குமே வந்து ஒரு பெரிய ஷாக்காக இருந்துகிட்ருக்கு. தளபதியோட தொண்டர்களுக்கும் வந்து என்னடா அது இந்த மாதிரி ஆயிற்று அப்படின்ற மாதிரி வந்து இருந்துகிட்ருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன நடந்திருக்குன்றது நான் சொல்கிறேன், வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அஜிதா ஆக்னல் இவங்க வந்து தூத்துக்குடியில் வந்து மாவட்ட பொருளாளராக இருந்தாங்க. இவங்க வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருந்துட்டு இருந்தாங்க. அதனாலேயே வந்து இவங்களாம் நிறைய பேருக்கு வந்து தெரியும். இவங்க பண்ண ஒரே ஒரு தப்பு என்னன்னா, சென்னைக்கு வந்து பனையூர்ல தளபதியோட காரை மறிச்சாங்க பாத்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய தப்பு. ஒரு கட்சியோட தலைவரே வந்து அந்த மாதிரி வந்து பண்ணது வந்து யாரும் பண்ணக்கூடாத ஒண்ணு. அதை அவங்க வந்து பண்ணாங்க. அதன் பிறகும் வந்து சில கட்சி பணிகள் எல்லாம்ன்றதும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதன் பிறகு அவங்க ஒரு செஞ்ச வேலைன்றது தான் வந்து தளபதி ஃபேன்ஸா இருக்கட்டும் தாவேக்காக ஒரு பெரிய ஷாக்கா தான் இருந்துட்டு இருந்துச்சு. என்னன்னா இவங்க போய் வந்து கனிமொழி முன்னிலையில வந்து திமுக வந்து இணைஞ்சிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, தமிழக வெற்றி கழகத்தில் வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து ஒரு குற்றச்சாட்டையும் வந்து வச்சிருந்தாங்க. அப்படியெல்லாம் வந்து கிடையாதுங்க. தமிழ்நாடு முழுக்க வந்து தமிழக வெற்றி கழகத்தில் பெண்களுக்கு வந்து ஆண்களுக்கு சமமான அளவுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க பண்ண தப்பு என்னன்னா, ஒரு பொறுப்புக்காக வந்து தளபதியோட காரே மறிச்சாங்க பாத்தீங்களா, அதுதான் தப்பு. ஆனா திமுக இணைஞ்சதுல இருந்து வந்து யாருமே எதுவும் சொல்லல. திமுக போனா வந்து போஸ்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க அங்க போயிருக்காங்க. ஆனா அங்க அவங்கள கண்டுக்கவே இல்லையாங்க. சும்மா நீங்க எதை சேர்ந்த கணக்குக்கு சேர்ந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்களை கண்டுக்காம எல்லாரும் எலெக்ஷன்ஸ் வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்களாம். அது மட்டும் கிடையாது, அஜிதா ஆக்னல் வந்து சரி நம்மளாம் போனா நம்ம கூட இருக்க தளபதி ஃபேன்ஸும் வந்து அப்படியே கூட்டு போய் வந்து திமுக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க சேரும் வந்து ஒரு சிலரை தவிர மீதி எல்லாரும் வந்து தளபதி விஜய்க்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அஜிதா ஆக்னல் வந்து தளபதிக்காக தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தவிர உங்களுக்காக கிடையாது அப்படின்ற மாதிரி தளபதியோட தொண்டர்களும் வந்து தளபதி தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து அஜிதா ஆக்னல் வந்து திமுக போயும் ஒரு பிரயோஜனமும் இல்ல, தமிழக வெற்றிகள் வந்து ஆட்சி அமைக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கு. அதனால வந்து தாவேக்காக வந்துடலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறதா வந்து ஒரு பேச்சு வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா இதுதாங்க விஷயம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பா, தேங்க்யூ.